ஈசன் எழில் ஃபர்னிச்சர்ஸ், எழில் டவர், நம்பர் 2, புதுத்தெரு, பொன்னம்மாப்பேட்டை, ரயில்வே கேட் அருகில், சேலம் 1. தற்போது ஆவணி தள்ளுபடியில் அனைத்து ஃபர்னிச்சர்களுக்கும் 15% அதிரடி தள்ளுபடி. சிவன் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு. பழைய ஃபர்னிச்சர்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதி உண்டு. உங்கள் இல்லங்களுக்கு தேவையான ஃபர்னிச்சர்களை ஒரே இடத்தில் தேர்ந்தெடுக்க கைராசியான இடம் ஈசன் எழில் ஃபர்னிச்சர்ஸ், சேலம் 1. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறது அம்மாப்பேட்டை திருவிக்கா பாதையில் இருக்கேன். அங்கே புகழ்பெற்ற பழமையான அம்மாப்பேட்டை நெசவாளர் கைத்தறி சொசைட்டி பக்கத்தில் நின்றுட்டு இருக்கேன். இப்போ நான் இந்த பக்கத்தில் இருக்க இந்த தெரு பேர் வந்து மாரிமுத்து தெரு. இந்த தெரு உள்ள போனாக்கா ராமநாதபுரம்னு ஒரு ஏரியா. அந்த ஏரியால ரஷ்யான்னு ஒரு பகுதி இருக்கு. சேலத்துக்குள்ள ஒரு ரஷ்யா இருக்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன் அந்த பகுதிக்கு வந்து ரஷ்யான்னு பேர் வந்தது? எதனால சேலத்துக்குள்ள ரஷ்யான்ற பேர்ல இருக்க அந்த வித்தியாசமான பகுதியை வந்து எழில் ஹைலைட்ஸ் மக்களுக்கு சொல்லணும். இந்த புதிய தகவலை, சுவாரஸ்யமான தகவலுங்கிறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். இந்த ரஷ்யா பகுதிக்கு போகணும்னா, சேலத்துக்குள்ள இருக்க ரஷ்யாவை பார்க்கணும்னா திருவிக்கா பாதையில அம்மாப்பேட்டை நெசவாளர் சொசைட்டி பக்கத்துல இருக்க தெருவில் உள்ள போகணும். இப்போ வாங்க, நான் சேலத்துக்குள்ள ஒரு ரஷ்யா இருக்கு, அங்க கூட்டிட்டு போறேன் வாங்க. நண்பர்களே, பாத்தீங்களா, இப்ப கோட்டை 37 மாநகராட்சி கோட்டை 37 ரஷ்யா காலனிங்கிற பகுதிக்கு தான் வந்திருக்கோம். அந்த ரஷ்யா காலனி போர்டை தான் காமிச்சோம். இதுதான் ரஷ்யா காலனி. பாருங்க, குமரிகிரி மலை, அழகான ஒரு குமரிகிரி மலை பைபாஸ். குமரிகிரி பைபாஸுக்கு கீழே இங்க பாருங்க, இதெல்லாம் வீடுகள்லாம் இருக்கு பாருங்க. இதுதான் ரஷ்யா, சேலத்துல இருக்கிற ரஷ்யா. இங்க வந்து விசைத்தறி இருக்கு, கைத்தறி இருக்கு, பட்டறைங்க இருக்கு. பலதரப்பட்ட தொழில் செய்யறவங்க, வேலைக்கு போறவங்க, இப்படி பலதரப்பட்ட மக்கள் வந்து இந்த ஏரியால ரஷ்யா காலனியில வந்து குடியிருக்காங்க. இந்த பக்கம் பாருங்க, பசுமையான ஒரு தென்னந்தோப்பு எல்லாமே இருக்கு. இந்த ஏரியா வந்து ஒரு அழகான பசுமையான, நல்ல எப்பவும் ஜிலு ஜிலுன்னு காத்தரிக்கக்கூடிய ஒரு ஏரியா, ரஷ்யா காலனி. இப்ப நான் வந்துடுவோம், சப்ஜெக்டுக்கு வந்துடுவோம். சேலத்துக்குள் ரஷ்யா. இதுக்கு ஏன் ரஷ்யான்னு பேர் இந்த பகுதிக்கு வந்தது அப்படின்னு சொன்னா, இது ஒரு காலத்துல இது ஒரு காடா இருந்தது. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் காடு தான் இது. அந்த பக்கம் அம்மாப்பேட்டை, பொன்னம்மாப்பேட்டை பக்கத்துல எல்லாம் வந்து இருந்தவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் குடும்பங்கள் பெருசாக அவங்களுக்கு அவங்க மைக்ரேட் பண்ணி வேற இடத்துக்கு கல்யாணம் ஆகும்போது, புதுசா போகும்போது, ஏதாவது ஒரு பகுதியில வீடு கட்டி வாங்கும்போது ஒவ்வொருத்தரா இங்க வந்து வீடு வாங்குறாங்க. அப்படி பல மக்கள், பல இனங்களை சேர்ந்தவங்க, பல சமுதாய மக்கள், பல தொழில் புரியுறவங்க, பல மொழி பேசுறவங்க, தெலுங்கு, கன்னடம், தமிழ், இப்படி பேசுறவங்க எல்லாரும் சேர்ந்து பல தரப்பட்ட மக்கள் வந்து இங்க வீடு வாங்கி கட்டி இந்த ஒரு காலனி உருவாச்சு. ரஷ்யா எப்படி உருவாச்சு? சோவியத் யூனியன் ரஷ்யா வந்து பல நாடுகள் சேர்ந்த, இப்ப இங்க வந்து பலதரப்பட்ட தொழில் புரியுற மக்கள், பல சமுதாய மக்கள், பல மொழி பேசுறவங்க எல்லாருமே இந்த இடத்துல வந்து வீடு வாங்கி கட்டி அப்படியே ஒரு நகர் வந்து காலனி வந்து உருவாச்சு. எல்லாம் தெலுங்கு பேசுறவங்க, கன்னடம் பேசுறவங்க, தமிழ் பேசுறவங்க, அப்புறம் விசைத்தறி, நெசவு தொழில், வேலைக்கு போறவங்க, இப்படி எல்லா மக்களும் மெல்ல ஒரு வீடு, ஒரு நகரம் வந்து உருவாச்சு. அந்த சமயத்தில் இந்த இடத்துக்கு வந்து ஒரு பேர் சூட்டணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வருது இல்லையா, அடையாளம் சொல்றதுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சோவியத் யூனியன் ஆஃப் ரஷ்யா, ரஷ்யாங்கிறது ஒரு தனி நாடு கிடையாது, பல நாடுகளினுடைய கூட்டமைப்பு ரஷ்யா. பல மொழி பேசுறவங்க, பல கலாச்சாரம் கொண்டவங்க, பல எல்லை பிரிவுகள் கொண்ட நாடுகளோட கூட்டமைப்பு ரஷ்யா. அந்த ரஷ்யா எப்படி உருவாச்சோ அதே மாதிரி இங்க பலதரப்பட்ட மக்கள் ஆங்காங்கே இருந்து இங்க வந்து இந்த காலனி உருவானதுனால இதுக்கு பாருங்க ரஷ்யா மாதிரியே இதுக்கு ஒரு பேர் இருக்கட்டும், பெரிய பேரா இருக்கட்டும்ங்கிறதுக்காக அப்படியே பாருங்க ரஷ்யா காலனின்னு சொல்லி பேர் வச்சுட்டாங்க. எப்படி ரஷ்யா பல நாடுகள் கூட்டமைப்பு இருக்கிற மாதிரி இங்க பலதரப்பட்ட மக்கள் வந்து குடியமைச்சு இந்த காலனி உருவானதுனால இதுக்கு ரஷ்யா காலனின்னு பேர் வைப்போம்னு முடிவு பண்ணி, இதுக்கு சேலத்துக்குள்ள ஒரு ரஷ்யா இருக்கிற மாதிரி இங்க வந்து எல்லா ஒரு சமத்துவபுரம் போல இங்க எல்லா பண்டிகைகளும் கொண்டாடப்படும். எல்லா கிறிஸ்டின், முஸ்லிம், இந்து எல்லாருமே இருக்காங்க. அதனால ரஷ்யான்ற பேர் வந்தது. அது ஒரு காரணம். இன்னொன்னு என்னன்னாக்கா, 30-40 வருஷம் காடா இருக்கும்போது இங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து ஆரம்பத்துல ஒருத்தருக்கு ஏதாவது சண்டை போட்டுக்குவாங்க. ஆனா சண்டை போட்டுக்கிட்டு டெல்லிக்கு போயிடுவாங்க வேலைக்கு. அடிக்கடி டெல்லிக்கு போயிடுவாங்க, சண்டை போட்டுட்டு வேலைக்கு டெல்லிக்கு போயிடுவாங்க. அப்ப அந்த டெல்லியில இருக்கவங்களாம் ஏப்ப அடிக்கடி சண்டை போட்டுக்க, அப்போ அந்த சமயத்துல ரஷ்யால சண்டை நடந்துட்டு இருந்தது. அதே மாதிரி நீங்க வந்து நான் ரஷ்யால சண்டை போடுற மாதிரி எப்ப பாரு நீங்க சண்டை போட்டுட்டு இங்க வந்துடுறீங்க ஒரு கிண்டலா சொல்ல போவ, அந்த ரஷ்யா பேரையே இதுக்கு வச்சுட்டாங்க அப்படின்னு வந்து இன்னொரு தேவைப்பட்ட மக்களும் சொல்றாங்க. சோ அந்த வகையில நம்ம சேலத்துல வந்து ரஷ்யா இந்த ஒரு பெரிய வல்லரசு, இந்த உலகத்துல அமெரிக்காவுக்கு இணையான வல்லரசு ரஷ்யா, கம்யூனிஸ்ட் நாடு, பொது உடைமை நாடு, சமத்துவத்தை போதிக்கிற நாடு. அந்த நாட்டினுடைய பெயரை வந்து நம்ம சேலம் அம்மாப்பேட்டையில ஒரு பகுதிக்கு ரஷ்யான்னு வச்சு
பெருமை சேர்த்திருக்கிறாங்கிறது வந்து நமக்கு ஒரு நல்ல செய்தியாகவும் பெருமையாகவும் இருக்கு. அதனால இந்த 37வது கோட்டத்தில் இருக்கிற ரஷ்யா காலனி மக்கள் வந்து பல மொழி பல தொழில் புரிந்தாலும் ரஷ்யா போல ஒரு ஒற்றுமையான ஒரு நாடா இருந்து இந்த பகுதி நல்லா இன்னைக்கு டெவலப் ஆகி நல்ல வீடுகள் தொழில்கள்லாம் வளர்ந்து இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இந்த பகுதி சேர்ந்தவங்களை யாரையாவது ஒருத்தரை சந்திச்சு இந்த அனுபவத்தை நம்ம கேட்கலாம். இப்ப பாத்தீங்களா ரஷ்யா காலனி சேலத்துல ஒரு ரஷ்யா இருக்குங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? ஏதோ பேர் வைக்கிறாங்க, ரஷ்யான்னு பேர் வச்சாங்களே ஏன் அப்படின்னு சொல்லி நான் அதை போய் பார்க்கும்போது தான் இவ்வளவு சுவாரஸ்யமான தகவல்கள். ஒரு அம்மாப்பேட்டைக்கும் உலகின் வல்லரசான ரஷ்யாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அம்மாப்பேட்டை 37வது கோட்டத்தில் இருக்கிற ஒரு பகுதியும் ரஷ்யாவும் ஒரு பந்தத்துல இணைச்சிருக்குங்கிறத நினைக்கும் போது எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு. இப்ப இந்த ரஷ்யா காலனியில குடியிருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர்கள், இவர் வந்து முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் கோவிந்தன், அவர் இங்கதான் ரஷ்யா காலனியில இருக்காரு. இவர் தன்சில் பிரபு, திமுக உடன்பிறப்பு, இவரும் இந்த ரஷ்யா காலனியில் இருக்காரு. இவங்க கிட்ட வந்து கோவிந்தன் வணக்கம். வணக்கம் சார். இப்ப இந்த ரஷ்யான்ற பேரு வச்சதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்றத அப்படியே கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல இப்ப இந்த நான் கிட்டத்தட்ட 2-3 வருஷமா இங்க நான் குடியிருந்தேன். இப்ப நான் பக்கத்துல குடி போயிட்டேன். இது வரைக்கும் இந்த ரஷ்யாங்கிற பேரு வந்து எனக்கே எதனால இருந்துச்சு என்ன ஏதுன்னு எனக்கே தெரியாது. இப்ப அண்ணன் ஒரு விளக்கம் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சு இது ரொம்ப பெருமைக்குரிய பேருன்னு. உண்மையிலே இது சிறப்பா இருக்குது. அதே மாதிரி அண்ணன் ஈசன் வந்து இது கிட்டத்தட்ட எல்லா இடத்துக்கும் உண்டான பேரெல்லாம் வந்து பொதுமக்களுக்கெல்லாம் அறியும்படி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்போ நேற்று முந்தானத்துக்குள்ள குரங்கு சாவடி பற்றி அந்த பேர் விளக்கம் சொன்னார். அதெல்லாம் உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சி ஆகுது. நிஜமே சேலத்தில் நான் பிறந்து வளர்ந்துருக்கிறேன், எனக்கே தெரியாத இடங்கள்லாம் நிறையா இருக்குது. அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே இப்போல்லாம் பெருமைக்குரிய ஒவ்வொரு பேருக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய வரலாற்று உண்மையெல்லாம் இருக்குது. இது அண்ணன் வந்து வெளிப்படுத்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவரோட பணி சிறக்க என்னோட வாழ்த்துக்கள். நன்றி கோவிந்தன். அடுத்த தலைமுறைக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம சேலத்தினுடைய பெருமையை கொண்டு போகணும், நல்ல தகவல் கொண்டு போகணும். ஒவ்வொரு பேரும் சாதாரணமாக உருவாகிறது இல்லை. ஒவ்வொரு பேருக்கு பின்னாடி ஒரு காரண காரியம் எல்லாம் இருக்கு, ஒரு சம்பவம் இருக்கு, ஒரு சரித்திரக்கா தெரிஞ்சுக்கணும். இவர் தன்சில் பிரபு இந்த ரஷ்யா காலனியில குழந்தையா இருக்கும்போது இருந்து இருக்கிறவரு. இவருக்கு திருமணம் நடக்கிற காலத்துல இருந்து நான் இவர் இது பண்ணிட்டு இருக்கேன். ஏப்பா ரஷ்யா அப்படின்னு பேர் வச்சு எவ்வளவு பெரிய பேர், ரஷ்யாங்கிறது எவ்வளவு பெரிய நாடு, எவ்வளவு அந்த ரஷ்யா பேர் நம்ம அம்மாப்பேட்டையில ஒரு பகுதிக்கு வச்சு நீங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அதை எப்படி ஃபீல் பண்ற? இது வந்து ஒரு வல்லரசு நாட்டுக்கு நிகராக நம்ம 37வது கோட்டை அம்மாப்பேட்டையில 37வது கோட்டத்தில் நம்ம இங்கே பேர் வச்சிருக்காங்க. அந்த காலத்து பெரியவங்க வச்சிருக்காங்க. பெரியவங்க வச்சிருக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி பலதரத்த மக்கள் இங்க வந்து பயன்பெற்று இருக்காங்க. அதனால அந்த ஒரு வல்லரசு நாட்டுக்கு ஈக்குவலா வந்து நம்ம ஊர் இருக்கணும்னு சொல்லி அப்ப முன்னோர்களை அவங்களே அப்பயே கணிச்சு வச்சிருக்காங்க. ஆனா அதுக்கு ஈக்குவலா தான் இப்ப வந்து ஜவுளி தொழிலாகட்டும், ஒரு எந்த தொழில் எடுத்தாலும் எல்லா பாமர் மக்களும் வந்து இப்ப இன்னைக்கு வல்லரசு நாட்டுக்கு ஈக்குவலா இந்த 37 டிவிஷன் நடந்துட்டு இருக்கு. ரஷ்யாவுக்கு ஒரு பேருக்கு பெருமை சேர்த்திருக்காங்க. அண்ணன் கூட ஒரு 35 வருஷமா நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். எனக்கு திருமணம் பண்ணும் போது 16 பெற்று பெருவாழ்வுங்கிற ஒரு டைட்டில் வச்சு எனக்கு 16 மரக்கன்றுகள் கொடுத்து என்னை வந்து திருமண விழாவுக்கு சிறப்பு வச்சு கொடுத்த ஒரு அண்ணர். நம்ம சேலத்துக்கு ஒரு அடையாளம் எப்படின்னா இப்ப எங்க அண்ணன் ஈசன் எழில் அண்ணன் தான். அவரு வந்து எல்லா இதுக்குமே வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போய் இந்த ஏரியாவுக்கு இந்த பேர் எதனால வந்துச்சு, இந்த ஏரியாவுக்கு எதனால இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ நம்ம 5 ரோடுன்னு சொன்னோம். இப்ப சமீபம் ஒரு இடத்துல வந்து 5 ரோடு காட்டினாரு, இப்ப குரங்குச்சாவடி காட்டினாரு. இன்னைக்கு வந்து நம்ம 37 டிவிஷன்ல மினி 5 ரோடு இப்ப வந்து நம்ம 37 டிவிஷன்ல ஒரு ரஷ்யான்ங்கிற ஒரு ஊரை கண்டுபிடிச்சு இருக்குது. ஆனா அண்ணன் வந்து இன்னைக்கு கண்டுபிடிச்சு இன்னைக்கு விளம்பரம் பண்ற மாதிரி எல்லாத்துக்கும் அது விழிப்புணர்ச்சி கொடுக்கறதுக்கோசரம் அண்ணன் பண்ணிருக்காரு. பெருமை சேர்த்துட்டு இருக்காரு. நன்றி. எப்படி ரஷ்யா ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் நாடு, வல்லரசு நாடு, அதே போல இந்த 37வது கோட்டத்துல சேலம் மாநகராட்சியில் ரஷ்யா காலனி மக்கள் நல்ல ஒற்றுமையா ஒரு வல்லரசா நல்ல தொழிலையும் நாளுக்கு நாள் டெவலப் ஆயிட்டு வராங்க. ரொம்ப சந்தோஷம். ரஷ்யா காலனி மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோ, அடுத்தது இன்னும் ஆச்சரியங்கள்லாம் நிறைய இருக்கு. வெயிட் பண்ணுங்க. அடுத்த வாரம் போற வீடியோ எல்லாமே நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம், நன்றி. இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.